ஸோ வேர்ல்ட்லயே எல்லாருமே இதை பத்தி தான் பேசுறாங்க. கோவிட் வைரஸை விட இன்னுமே கொஞ்சம் டேஞ்சரஸான வைரஸ் இஸ் தட் இஸ் ஹண்டா வைரஸ். ஸோ இப்போ வரைக்கும் இதனால 8 பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அண்ட் 3 பேர் இறந்திருக்காங்க. இந்த வைரஸ் கோவிட் வைரஸ் மாதிரி ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுமா, ரொம்ப விரலண்டா இருக்குமா, நம்ம பயப்படணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. போன மாசம், அதாவது ஏப்ரல் 2026, ஒரு MV ஹாண்டியஸ் அப்படின்ற ஒரு டச் க்ரூஸ் ஷிப்ல அட்லாண்டிக் ஓஷன்ல இந்த அவுட் பிரேக் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது எப்படி பரவுதுன்னு பாத்தீங்கன்னா த்ரூ ரோடன்ஸ். ஸோ இது வந்து ரோடன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன். ரோடன்ஸ் அப்படிங்கிறது ராட், மைஸா இருக்கலாம், ஸ்குவிரல், ராபிட், இந்த மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம். இதோட கழிவுகள், அதாவது யூரினா இருக்கலாம், அதோட மோஷன் அண்ட் சலைவா, இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா நம்ம பப்ளிக் ஸ்பேசஸ்ல எக்ஸ்போஸ் ஆகி இது ட்ரை ஆகிறதுனால நம்ம காமன் பீப்புள் அதை இன்ஹேல் பண்ணும்போது இது ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இந்த ஹண்டா வைரஸ்ல நிறைய வேரியன்ஸ் இருக்கு. கோவிட் வைரஸ் மாதிரி நிறைய வேரியன்ஸ் இருக்கு. பட் இப்போ வந்துக்கிற ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆண்டஸ் ஸ்ட்ரெயின். இதுக்கு மட்டும் தான் ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர் இருக்கு. பட் நம்ம இதுக்கு பயப்படணுமான்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங், பயப்பட வேண்டாம். WHO தெளிவா சொல்லிட்டாங்க, இது வந்து கோவிட் வைரஸ் மாதிரி கண்டிப்பா பரவாது. இது ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் பாசிபிள் அப்படின்னாலும் தி ரேட் இஸ் வெரி வெரி லோ. அதுவுமே ரொம்ப க்ளோஸ் அண்ட் இன்டிமேட் கான்டாக்ட்ல ப்ரொலாங்கா இருந்தால் மட்டும்தான் இந்த டிரான்ஸ்மிஷன் நடக்கும். ஸோ கோவிட் வைரஸ் மாதிரி அப்படியே டிரெக்டா தும்பினாலே இந்த காத்துல இருந்து பரவறதோ, டச் பண்ணி வரதோ, அந்த மாதிரிலாம் இது கண்டிப்பா பரவாது. ஸோ ப்ளீஸ் பயப்பட வேண்டாம். அண்ட் இப்போ வரைக்குமே இந்தியாவில் எந்த கேஸுமே ரிப்போர்ட் ஆகல. ஸோ இதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலர் வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி தான். ஃபீவர், ஹெடேக், பாடி பெயின், வாமிட்டிங், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் 3 நாளைக்கு இருக்க ஆரம்பிக்குது. பட் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ல இது மெயின்லி வந்து லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ லங்ல வந்து பிரீதிங் டிஃபிகல்ட்டி, லங்ல ஃப்ளூயிட் சேருது. அண்ட் இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஹண்டா வைரஸ் பல்மனரி சிண்ட்ரோம், HPS அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர், நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட், பயப்படாதீங்க அண்ட் பேனிக் ஆகாதீங்க. இது கண்டிப்பா கோவிட் வைரஸ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆக போறது இல்ல. WHO தெளிவா சொல்றாங்க இதுக்கு பப்ளிக் ஹெல்த் ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப லோ அப்படின்ட்டு. நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள், ஃபர்ஸ்ட் அவாய்ட் க்ளோஸ் ஸ்பேசஸ். நிறைய எலி போற இடங்கள், உடனோட கழிவுகள் இருக்கிற இடத்துக்கு ரொம்ப க்ளோஸ் ஸ்பேஸ்ல போகாதீங்க. நம்பர் 2, அதை கிளீன் பண்றீங்கன்னா ஆல்வேஸ் மாஸ்க் வேர் பண்ணுங்க. உங்க சர்க்கிள் யாருக்காவது ஃப்ளூ லைக் சிம்டம்ஸ் இருக்குன்னா ஆல்வேஸ் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் பை வேரிங் அ மாஸ்க் அண்ட் ஃப்ரீக்வெண்டா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க ஏதாவது கிளீன் பண்றீங்க, இப்ப ராட்டோட எக்ஸ்கிரீட்டா நீங்க கிளீன் பண்றீங்க அப்படின்னா அதை ட்ரையா போயிட்டு அதை பக்கத்துல போய் ஸ்மெல் பண்ண வேண்டாம். டிஸ்இன்ஃபெக்டர்ல கூட அதை வந்து லிக்விஃபை பண்ணிட்டு அப்புறமா அதை கிளீன் பண்ணி போடுங்க. ஜென்ரல் எல்லா வைரல் இன்ஃபெக்ஷன் சொல்றதுக்கான விஷயங்கள் தான் இதுவுமே. ஸோ டோன்ட் கெட் பேனிக், ஸ்டே அவேர் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ மேக்ஸிமம்.